ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ரெசிபி அண்ட் இது ஹெல்த்தியும் கூட. வாழைப்பழ ஐஸ்கிரீம், பனானா ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. இதை எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 வாழைப்பழம். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 2ஓ 4ஓ வாழைப்பழம். ஸோ இந்த 2 வாழைப்பழத்தில் 4 பேர் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஒரு க்யூப் அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை எடுத்துகிட்டு இதை நறுக்கிடலாம். சும்மா ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த வாழைப்பழத்தில் பண்ணுற மாதிரியே நம்ம கிருணி பழத்தில் கூட பண்ணலாம், முலாம்பழத்தில் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் பண்ணிடலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் அதெல்லாம். இப்போது சம்மருக்கு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம். இதை அப்படியே மூடிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணினேன். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஃப்ரீஸ் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. உடனே எடுக்க வராது, கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் கூட விடலாம். விட்டுட்டு நம்ம இதை ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். நான் மெட்ஜூல் டேட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நல்லா அந்த பல்ப்பு நிறைய இருக்கும் அண்ட் சாஃப்டாகவே இருக்கும். இதை நம்ம பாலில் ஊற வச்சு தான் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அப்படியே போட்டு பண்ணலாம். நீங்கள் நார்மல் டேட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் பாலில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கடக்குன்னு இருக்கும், அரைப்படாது. ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேன். எல்லாருமே வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறாங்க. பட் ரோஸ் எசன்ஸ் இன்னும் ஒரு கலரும் கொடுக்கும் அண்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த அரோமாவும் சரி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு தரம் பிளெண்ட் பண்ணி கொண்டு வருவோம். இன்னும் அது சில்லுன்னு தான் இருக்குது, டைட்டாக தான் இருக்குது அந்த வாழைப்பழம். ஒரு தரம் அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்க்குறேன். இது ஜஸ்ட்டு ஒன்று கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் அரைக்குறையாக நம்மளுக்கு ஃப்ரீசர் அந்த ஐஸ் இறங்கிட்டு இருக்கும்பொழுது இதை அரைச்சிடணும். அப்போ தான் சரியாக வரும். இப்போ நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சராக நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுங்க. ஸ்மூத்தாக இருக்கணும். அதில் எதுவுமே அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, திப்பி கிப்பிலாம் இல்லாத அளவுக்கு. இப்போ அதே பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம். இது அப்படியே சாப்பிட நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு ஸ்மூதி மாதிரி சாப்பிடலாம், கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு. இதுக்கு டாப்பிங்ஸ் நான் வால்நட் அண்ட் கேஷ்யூ போடுறேன். இதில் சாக்லேட் சிப்ஸ் கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணுறோம். இப்போ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ வீட்டில் நம்மளுக்கு எப்போதும் இருக்கிறது முந்திரி இருக்கும், இல்லைனா பாதாம் இருக்கும். வால்நட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் மறுபடியும் 2 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுறேன். மினிமம் 2 ஹவர்ஸ், மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுதா. இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தால் தான் அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு குழி கரண்டியை வச்சு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் அப்படியே இழுத்துட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த குழியில் அப்படியே ஐஸ்கிரீம் வந்துடும். நம்மளுக்கு அந்த ஐஸ்கிரீம் மோல்டெலாம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஜம்முன்னு பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி இன்னொரு கப்பும் போட்டுக்கலாம். பாருங்கள், 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்ல பெரிய குழிக்கரண்டி தான் இது. டேஸ்ட் ஆசமாக இருக்கும். கண்டிப்பாக ஹெல்தி தான். இது மாதிரி பழங்களை வச்சு பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஆசைப்படும் போது இந்த மாதிரி சம்மருக்கு பண்ணி கொடுக்கலாமே. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? வீட்டில் நம்ம ஆரோக்கியமான முறையில் எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.